அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். அவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆமென். அவர் பதறுகிறவரா? இல்லை. பதறுவதும் இல்லை, இலக்கரிப்பதும் இல்லை. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, he will not fail nor be discouraged. அவர் தோற்று போகவும் மாட்டார், அவர் அதைரியப்படவும் மாட்டார். ஆமென். கர்த்தருக்குள்ள ஒரு உன்னதமான ஒரு குணம். அவர் தோற்று போகிறது இல்லை. தோல்வி என்பது அவருடைய அகராதியில கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, அவர் அதைரியப்படவும் மாட்டார். இந்த மனுஷனுக்கு அடிக்கடி தாக்குகிற ஒரு ஆயுதம் என்னது? அதைரியம், டிஸ்கரேஜ். உடனே பாருங்க, அவருடைய சோர்வு வந்து விடுகிறது, அதைரியம் வந்து விடுகிறது, பதறுகிறார். நம் கர்த்தர் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பூமியிலே நியாயத்தை என்ன செய்வார்? நிலைப்படுத்துவார். பூமியிலே நியாயத்தை என்ன பண்ணுவார்? நிலைப்படுத்துவார். பூமியிலே என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எதை நிலைப்படுத்துவார்? தம்முடைய நியாயத்தை அவர் நிலைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவர் தம்முடைய நியாயத்தை அவர் நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவரும் சொல்ல முடியாது, ஆண்டவரை ஏன் ஆண்டவரை எனக்கு அநியாயம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு ஒருவரும் கேட்க முடியாது, ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நியாயத்தை நிலைப்படுத்துகிறவர், பூமியில நிலைப்படுத்துகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? அவர் நியாயத்தை நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் எல்லாம் காத்திருக்குமா? அவருடைய வார்த்தைக்கு. வேதம் என்று சொன்னால் லா என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். அவருடைய தேவனுடைய வசனத்திற்கு வார்த்தைகள் தீவுகள் காத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கர்த்தருடையையும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து உணர வேண்டும். பதட்டம் நம்முடைய வாழ்க்கையில் அகல வேண்டுமானால் கர்த்தரை குறித்து ஒரு வெளிப்பாட்டு அறிவு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து ஒரு வெளிப்பாட்டு அறிவு நமக்கு கிடைக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் யாவையும் எனக்காக செய்து முடிப்பார். ஆமென். சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். The Lord will perfect that which concern me. எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக 1-2 காரியங்களை மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நாம் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவர். இதான் அறிந்து கொள்ளவன் கர்த்தரை எனக்காக